ஓகே சக்தி, இப்ப ட்ரெஸ் மாத்து. ஐயோ அழகா இருக்கு ப்ரோ. வா போலாம். சரி வாங்க போலாம். பேப்பர் சீசர். நீதான் ஜெயிச்ச. ஸ்டோன் பேப்பர் சீசர். ஸ்டோன் பேப்பர் சீசர். வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, என்ன இது? வாங்க. ஆமா, என்ன படுக்கிற பெட்ல பூவால ஹார்ட்டின் படம் வரைஞ்சு வச்சிருக்கீங்க? ஐயோ, இவன் கேக்குற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றது? நாங்க எங்க போய் தூங்குறது? படுக்கிற பெட்ல போய் இப்படியா பண்ணுவாங்க? எதுக்கு இப்படி பண்ணீங்க? அது சும்மாப்பா. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சித்தப்பா, இதென்ன கேள்வி? நாங்க தூங்க போறோம். நானும் மித்ராக்காவும் என் அப்பா அம்மாவோட தான் தூங்குவோம். அது ஐயோ, இங்க தூங்க போறாங்களா? ஏன்னா என்னால என் அம்மா விட்டுட்டு இருக்க முடியாது. மித்ராக்காவால அவங்க புசிக்கேட் இல்லாம தூங்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க 2 பேரும் இங்கே தூங்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். அப்படிதானக்கா? ஆமா. புகழ்குட்டி, நீங்க இன்னைக்கு இங்க படுக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அம்மாவும் அப்பாவும் இங்க தூங்கட்டும். நீங்க வாங்க, ஏன் கூட வந்து படுத்துக்கங்க. மீனாட்சி, மித்ரா கூட்டிட்டு வா. வா மித்ரா, வா. நான் வர மாட்டேன். நான் புசிகேட் கூட தான் தூங்குவேன். ஏய், நானும் எங்க அம்மா கூட தான் தூங்குவேன். டேய் கண்ணா,
பாட்டி உனக்கு நல்ல கதையெல்லாம் சொல்றப்பா. கதை என்ன கதை, உனக்காக இந்த பாட்டி பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறேன்டா. வா. டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா? ஆ, உனக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லு, எந்த பாட்டுக்கு ஆட சொன்னாலும் நான் டான்ஸ் ஆடுறேன்டா. என்ன யோசிக்கிறான்? நிக் ஜோன் சாங்ஸ்க்கெல்லாம் ஆடுவீங்களா? நிக் ஜோன்ஸ் என்ன, அவ அப்ப பிக் ஜோன் சாங்கா இருந்தாலும் நான் ஆடுவேன். வா என் கூட, வா வா வா. இது ஆடி யாரு பாக்குறது? ஐயோ, நீங்க ஆடுறதெல்லாம் நான் பார்க்க முடியாது. நான் வரல, நீங்க போங்க. ஆ, சரி அது விடு. நான் உனக்கு நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லித் தரேன். வா என் கூட வா. டே டே டே, கண்ணா 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 கண்ணா, நாங்க 3 பேரும் சேர்ந்து உனக்கு நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்றோம். வாடா வாடா வா. சரி. கிளவி நம்மள டீல்ல விட்டுருச்சு. புகழ் நில்லு. ஆ? பாட்டி, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி. டேய், நான் என்னடா பண்ணேன்? நீ இன்னைக்கு வந்த புகழுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை ஏன் இங்க இருக்கிற மித்ராவுக்கு கொடுக்க மாட்டற? பார்ஷியாலிட்டி காட்டுறியா? புகழ் உனக்கு எப்படி பேரணும், அதே மாதிரி மித்ரா உனக்கு பேத்தி தானே. 2 பேரையும் சரிசமா தானே பாக்கணும். மித்ராவை கூட்டி போ பாட்டி. அவளுக்கு பாடி காட்டு, ஆடி காட்டு, கதையெல்லாம் சொல்லு. ஓ, மோரோட்ட கிளியர் பண்றியா நீ? ஓ, மித்ரா குட்டி, நீங்க பாட்டி கூடயே போங்க. நான் புசிக்கேட்டை விட்டு போக மாட்டேன். எனக்கு யார் டான்ஸ் வேணாம். ஐயோ, இவ வேற. புசிகேட், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பாட்டி கூட போங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான், ஜஸ்ட் ஒரு நாள் தான். நாளையிலேருந்து நீங்க, நான், புகழ், சக்தி சித்தி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தூங்குவோம். சரியா? மித்ராக்கா, அவங்க கூட போய் தூங்கலாமா? சரி சரி, வாங்க 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 வாங்க, சீக்கிரம் போலாமா? போலாம். எங்க புசிகேட் குட் நைட் சொல்லுங்க. குட் நைட் புசிகேட். பை. பை. வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க, போலாம் வாங்க வாங்க. சக்தி, இந்த பூ அலங்காரம்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன சக்தி அப்படி பாக்குற? என்ன விடவா மாமா? என் சக்திக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. என்ன மாமா சிரிக்கிறீங்க? இல்ல, இப்பதான் முதல் தடவை ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா மாமா. நமக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஓடி போனதே தெரியல. நேத்து தான் முதலிரவு வந்த மாதிரி இருக்கு. அப்ப நீங்க என்ன அரைஞ்சீங்களா மாமா? சாரி சக்தி,
எதுக்கு மாமா சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? அப்போ உன்னோட அருமை புரியாம அரைஞ்சிட்டேன். மாமா, எந்த ஒரு விஷயமும் அதோட அருமை தெரியற வரைக்கும் அது மேல பற்றுதல் வராது மாமா. அது மட்டும் இல்ல, உங்க பேச்சு மீறி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த கோவம் உங்களுக்கு இருக்கதானே செய்யும். ஆனா நீ அன்னைக்கு எடுத்த முடிவுதான் சக்தி இன்னைக்கு என் வாழ்க்கையே மாத்திருக்கு. இந்த சக்தி இல்லைன்னா இந்த சிவா யாருக்கும் பிடிக்காத ஒரு ஆளாவே இருந்திருப்பான். அதுதான் மாமா விதின்றது. நாம ஒண்ணு சேரணுங்கிறது எப்பவோ எங்கேயோ போடப்பட்ட முடிச்சு. நீங்க என்னதான் விலகி விலகி போனாலும் நம்ம 2 பேரும் தான் ஒண்ணு சேரணும்னு இருக்கு. இல்லனா நாம எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்க முடியும்? நாம சந்திச்ச முதல் சந்திப்பே ஒரு ஆக்சிடென்ட்ல தான். முதல் மீட்டிங்கே சண்டையில தான் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தாரணி கல்யாணத்துல ஒரே சொந்தமானோம். சுந்தர் மீனாட்சிக்கு கல்யாணத்துல ஒண்ணு சேர்ந்தோம். இப்போ நம்ம பையன் புகழால மனசாலையும் ஒன்னாயிட்டோம். இன்னும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல மாமா, கடைசி வரைக்கும் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்வோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட்ல நான் இறந்திருந்தா அது மட்டும் சொல்லாதீங்க மாமா, என்னால தாங்க முடியாது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மாமா, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சக்தி நான் மடியில படுத்துக்கவா? படுத்துக்கோங்க மாமா.
சக்தி, இதுல என் உயிர் மட்டும் இல்ல, உன் உயிரும் இருக்கு. நானும் இருக்கேன் சக்தி. ம். திறந்து பார் சக்தி. பிடிச்சிருக்கா சக்தி? ம் பிடிச்சிருக்கு மாமா. நீங்களே போட்டு விடுங்க மாமா. ம். என்னாச்சு சக்தி? மாமா குல்ஃபி ஐஸ் சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவுதானே, இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. மாமா நானும் வரேனே. எங்க? அப்படியே குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு வாக் போயிட்டு வரலாம் மாமா. ம். ம். வா. ம்.